தாவேக்காவுக்கு பிரிக்கக்கூடிய வாக்குகள் வந்து பெரும்பகுதி அது அதிமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகள். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு எல்லாமே தாவேக்காவுக்கு போச்சு அப்படின்னா அது அதிமுகவுக்கு தான் அடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு சரியான திட்டமிடல் இல்லாதனால, அனுபவம் இல்லாதனால, அவங்களுடைய பலத்தை கூட அவங்களால பயன்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு போய் அந்த பலத்தையே பலகீனமா மாத்துற அளவுக்கு வந்துட்டாங்க. கூடுற கூட்டம் தான் ஒரு தலைவனுக்கு வந்து ஒரு பலம். ஆனா அந்த பலத்தை பயன்படுத்தணும் இல்லையா? 6 நாள்ல தான் உங்களுடைய முழு தேர்தல் அறிக்கை வந்து நீங்க மக்கள்கிட்ட கொண்டு கொடுக்க போறீங்கன்னா, அப்ப இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் ஜெயிச்சா என்ன பண்ணுவோங்கிறதே இன்னும் முழுமையா அவங்க வந்து முடிக்கல. அப்ப ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதி வருது. தும்ப விட்டு வாழ பிடிக்கிற கதைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு பொன்னான தருணங்களை பூரா விட்டுட்டு இப்ப நமக்கு விஜய் அவர்கள் மேல வந்து என்ன ஆதங்கம்னா, உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு வேற யாருக்குமே கிடைக்கல சார். நீங்க எல்லா இடத்துலயும் விஜய தெரியுமா, விஜய தெரியும், நீங்க வேட்பாளரை தெரியணும்ல சார், ஒரு அறிமுகம் வேணும், அறிமுகம் வேணும்ல. அந்த வேட்பாளரை அறிமுகப்படுத்துறது கூட நீங்க தயங்குறீங்க. அப்போ எந்த இடத்துல உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு? அப்ப வந்து இன்னைக்கு வெறும் விசில் விஜய்ங்கிறதுக்காக போடுவாங்களா? போடுவாங்க. யார் போடுவாங்கன்னா அவருடைய ரசிகர்களும் தொண்டரும் போடுவாங்க. அப்ப இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வந்து அவர் ஜெயிக்கிற அளவுக்கு அந்த சதவீதம் 10 பெரிய கேள்விக்குறி சார். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி. தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் வந்து எங்கே பிரச்சாரம் போனாலும் நல்ல ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டுறாரு. மக்களும் ஒரு ஆரவாரமாக வராங்க. அந்த கூட்டம் வந்து உண்மையிலே சொல்லப்போனால் அது காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம் மாதிரி கிடையாது. சும்மா மற்ற வர கூட்டங்களை பார்க்கும்போது அந்த அந்த ஒரு திக்காக ஒரு மக்கள் வந்து அவரை பார்க்க ஒரு ஆர்வமாக வராங்க. நிறைய பேசும்போது சொல்லுவாங்க, இதெல்லாம் வர கூட்டமெல்லாம் ஓட்டம் மரமாக மாறாதன். இருந்தாலும் அவர் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டுறாரு. அவங்க கட்சியில் வந்து விஜய் வந்து ஒரு சரியான திட்டமிடல் இல்லாதனால தான் இந்த மாதிரி பிரச்சாரம் நிறைய இடத்துல ரத்தாகிற மாதிரி ஒரு செய்தி சொல்கிறாங்க. நேற்று கூட திருப்பூரில் பிளான் பண்ணியிருந்தார். திருப்பூர், அதை ஒட்டி தருமபுரி, திருவள்ளூர் 3 மாவட்டங்களுக்கும் வந்து பர்மிஷன் வாங்கினாங்க. ஆனால் திருப்பூரில் மட்டும்தான் வந்து அவங்களால பிரச்சாரம் பண்ண முடிஞ்சுது. இந்த என்ன சரியான திட்டமிடல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதை நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் கூடுற கூட்டத்தில் பெரும்பகுதி கூட்டப்படும் கூட்டம் தான். விஜய் அவர்களுக்கு வந்து ஆர்கானிக்காக வருது. அவரை வந்து திரையில் பார்த்த அவங்க வந்து நேரில் பார்க்கும்போது அவர் மேலே அவரே சொல்கிற மாதிரி, நான் 33 வருஷமாக நான் வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் நான் போயிருக்குங்கும் போது சினிமாவை தான் அவர் சொல்கிறாரு. அத்தனை 30 வருஷமாக சினிமா துறையில் வந்து அவர் அன்றைக்கி 30 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையாக இருந்தீங்கலாம் கூட இப்போ வந்து ஒரு ரசிகர்களாக மாறி இருப்பாங்க. ஸோ அப்பா வந்து இன்றைக்கி அதிகமான இளைஞர் பெருமக்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறது, அவருக்கு கூட வர்றதெல்லாம் தெரியுது. இது வந்து அவர்களுக்கு ஒரு பலம், பெரும் பலம். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சரியான திட்டமிடல் இல்லாதனால, அனுபவம் இல்லாதனால, அவங்களுடைய பலத்தை கூட அவங்களால பயன்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு போய் அந்த பலத்தையே பலகீனமாக மாற்றுற அளவுக்கு வந்துட்டாங்க. கூடுற கூட்டம் தான் ஒரு தலைவனுக்கு வந்து ஒரு பலம். ஆனால் அந்த பலத்தை பயன்படுத்தணும் இல்லையா? எனக்கு ஒரு பலம் இருக்கு, அந்த பலத்தை நான் பயன்படுத்தினா தானே அந்த பலத்தினால எனக்கு ஒரு யூட்டிலைசேஷன் இருக்கணும் இல்லையா? அப்போ அதை நான் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த பலமே எனக்கு பலவீனம் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு சரியான திட்டமிடுதல் இல்லாதது காரணம். கடைசியில் வந்து லேட்டாக ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அரசியல் செயல்பாடுகள் எல்லாமே ஒவ்வொரு செயல்பாடும் காலம் தாழ்ந்து நடக்குது. இப்போ பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக தாவேக்காவினுடைய தேர்தல் அறிக்கைகளை வந்திருக்கா? இன்னைக்கு வரைக்கும் 16ஆம் தேதி நாளை 16ஆம் தேதி தான் வரப்போகுது. எலெக்ஷன் என்னைக்கு ரமணி? 23. நீங்க பிரச்சாரம் என்னையோட முடியுது ரமணி? 22ஓட முடியுது. 21ஓட முடியுது. 21 சைலண்ட் டே. அப்போ 16, 17, 18, 19, 20, 6 நாள்ல தான் உங்களுடைய முழு தேர்தல் அறிக்கை வந்து நீங்க மக்கள்கிட்ட கொண்டு கொடுக்க போறீங்கன்னா, அப்ப இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் ஜெயிச்சா என்ன பண்ணுவோங்கிறதே இன்னும் முழுமையா அவங்க வந்து முடிக்கல. அப்போ ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதி வருது. மகளிர் தினத்தன்னைக்கு மகளிருக்காக, அப்ப வேட்பாளர் அறிவிக்கும் போது இளைஞர்களுக்காக, இப்போ வந்து சமீபமாக கன்னியாகுமரி போயிருக்கும் போது மீனவர்களுக்காக, இப்போ நேற்று திருப்பூர் போயிருக்கும் போது நெசவாளர்களுக்காக. அப்போ நீங்கள் என்னைக்கு நீங்கள் போக போகிறதுன்னு 6 நாள் எத்தனை இடத்துக்கு சார் போக போகிறீங்க? அப்போ எத்தனை செக்மெண்ட்டை நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க? அப்போ இது எல்லாம் எவ்வளோ காலம் தாழ்ந்திருக்கு பாருங்க. அப்போ இது இப்போ இன்னைக்கு திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ இருந்த மாதிரி இவருக்கு இந்த கூட்டணி கட்சிகள் பேசி முடிக்கிறது, இல்லை சீட்டு ஒதுக்கிறது, இதெல்லாம் எங்கேயாவது வந்து தகராறு இருக்கா?
இல்லை வந்து அங்கே வந்து இந்த எம்எல்ஏ ஏற்கனவே இருக்காரு, இவருக்கு இந்த தடவை சீட்டை கொடுக்கலன்னா பிரச்சனை வரும், இவர் இத்தனை வருஷம், இதெல்லாம் சிக்கல் இருக்கு. அந்த வாய்ப்பு அவருக்கு நிறைய இருந்துச்சு. அதாவது எந்த கூட்டணி கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எம்எல்ஏக்கு இந்த எம்எல்ஏ கொடுக்கலாமா, அந்த கன்ஃபியூஷன்ஸ் கிடையாது. 234 தொகுதிக்கும் அழகாக அவர் தேர்ந்தெடுத்த ஆட்களே கொடுக்கலாம். நிறைய வாய்ப்பு இருந்து நேரம் இருந்துச்சு. 2024 பிப்ரவரி மாதத்தில் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து நாங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் கூட நிற்க மாட்டோம்னு தீர்க்கத்தில் இருந்தாங்க. நான் அதை வரவேற்றேன். ஓகே, உங்களுக்கு பரவாயில்ல, ஒரு சிங்கிள் மைண்டடாக சட்டசபைக்கு தான் போகிறீங்க, அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய நோக்கம். மற்றவங்க மாதிரி எனக்கு அதில் விமர்சனம் இல்லை. பரவாயில்ல, நீங்கள் என்ன ஆட்டத்தை ஆடணும்னு நினைக்கிறீங்களோ ஆடுங்க. அப்போ அதிலிருந்து இன்னைக்கு 2.25 வருஷம் சட்டமன்றத்துக்கு மட்டும் உங்களால் வேலை செஞ்சுருக்க முடியாதா? கரெக்டாக வேற எந்த பிரச்சனையுமே இல்லையா உங்களுக்கு? சட்டமன்ற தேர்தல் மட்டும்தானா? அப்போ புதுசாக கட்சிங்கிறனால இப்போ நம்ம திமுகவுக்கோ அண்ணா திமுகவுக்கோ இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் உங்களுக்கு கிடையாது. நிறைய அடல்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு, யாரும் கிடையாது. அப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது அப்படி இருந்து கூட நீங்கள் வந்து அந்த பொன்னான காலங்களை தருணங்களை பூரா விட்டுட்டு இன்னைக்கு கடைசி 5 நாளில் வந்து மல்லு கட்டிட்டு இருக்கீங்களே. இதில் கூட நிறைய விமர்சனம் எழுந்திருக்கு. அதாவது நிறைய பிரச்சாரங்கள்லேருந்து ரத்து செய்த கூட விமர்சனங்கள் எழுந்திருக்கு சார். இவர் ஒரு நாள் பிரச்சாரம் செஞ்சால் ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்திருக்குது. ஆமாம், இது இவர் பிரச்சாரம் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கும் போதே சனிக்கிழமை விரதம் இருக்கிற மாதிரி இவர் சனிக்கிழமை டூர் போய்கிட்டு இருந்தார். அப்பயே நான் அதை விமர்சனம் பண்ணேன். உங்களுக்கு நல்ல கூட்டம் இருக்குது, ஏன் நீங்கள் தினசரி போகக்கூடாது? போய் இல்லைன்னா வந்து ஒரு மக்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்குன்னா ஒரு நாள் அந்த மாவட்ட நிர்வாகிகளை சந்திங்க, மக்கள் பிரச்சனைகளை பூரா கேட்டு சந்திச்சு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் மாவட்ட நிர்வாகிகளே பெரிய அளவுக்கு சந்திக்கலீங்க. பல பேர்த்து இன்னைக்கு கொண்டே அவர் முன்னாடி நிறுத்தினீங்கன்னா யாருன்னு தெரியாது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மக்கள் மாவட்டத்தில் போய் மக்களை சந்திங்க, அவங்களோட உரையாடுங்க. ஒரு நாள் முந்தின நாள், அடுத்த நாள் வந்து பிரச்சாரத்துக்கு போங்க, அதுக்கு அடுத்த நாள் வந்து இது பண்ணுங்க, மக்களை நிர்வாகிகளை சந்திங்க, அதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி போயிருந்தா இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ பிரச்சாரங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். அப்போ இந்த இந்த என்ன சொல்கிறது, தும்ப விட்டு வாழ பிடிக்கிற கதைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு பொன்னான தருணங்களை பூரா விட்டுட்டு இப்போ நமக்கு விஜய் அவர்கள் மேலே வந்து என்ன ஆதங்கம்னா, உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு வேறு யாருக்குமே கிடைக்கல சார். எடுத்த உடனே 15% மேலே தான் ஆரம்பிக்கிறார் சார். நீங்கள் எல்லா தொலைக்காட்சியும் எந்த அரசியல்வாதிக்காவது இவ்வளோ வந்து காமிச்சிட்டு இருந்தாங்களா சார்? எல்லா தொலைக்காட்சியும் அவர் வீட்டில் கதவு பூட்டி இருக்கிற கேட்டில் இருந்து நீங்கள் திருப்பி கதை உள்ளார போய் போட்டுற வரைக்கும் எங்கேயாவது காமிச்சாங்களா சார்? எந்த அரசியல் தலைவருக்காவது, யாருக்காவது, ஒருத்தருக்கும் காமிக்கல சார். அவ்வளோ ஊடக வெளிச்சம் உங்கள் மேலே இருந்துச்சு. அப்போ அதை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்கலாம்? பயன்படுத்தி இருந்தாருன்னா இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருந்திருக்கும் சார். பெரிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறத விட பல மடங்கு அவர் அவருடைய வந்து தமிழக அரசியலில் வந்து நிலைநிறுத்திருக்கலாம். அந்த வாய்ப்பை பூரா விட்டுட்டார் சார். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டாரா அவரை, இல்லை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டாரான்னு தெரியல. அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தார். எப்பன்னா அந்த நாமக்கல்ல வந்து பேசுறாரு, அந்த கரூருக்கு சாயந்தரம் இன்சிடென்ட் நடக்குது, காலையில் நாமக்கல்ல பேசும்போது மதியானம் சொல்றாரு, என் மேலே நீங்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? நான் கூட ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நான் என்னமோன்னு நினைச்சேன், விடமாட்டேன், நான் சத்தியமா இதை விடமாட்டேன், உங்க நம்பிக்கையை நான் வந்து காப்பாற்றணும். ஏன்னா அப்பதான் நாமக்கல்ல போகும்போது அவருக்கு வந்து ஒரு அந்த அந்த அவர் வந்து ரியலைஸ் பண்றாரு, ஓ மக்கள் நம்ம மேல பெரிய அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்பதான் அவர், அதுக்கு முன்னாடி கூட அவர் வந்து அண்டர் எஸ்டிமேட்டடா தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஓவர் எஸ்டிமேட்டடா மாறிட்டார். சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு கரூர்ல பிரச்சனை வந்துச்சு, அதுல நிறைய நாள் வராம இருந்தீங்க, எந்த அரசியல் கட்சிக்கும் வராத சிக்கல் உங்களுக்கு வந்துச்சு. அதெல்லாம் கூட அப்பெல்லாம் வந்து நானே போய் பல விவாதத்துல அவருக்காக நான் பேசியிருக்கேன், அவருடைய நிலையை நியாயப்படுத்தி பேசியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பிரச்சாரம் வந்திருக்கலாம், அதுக்கப்புறமும் வரல. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கார்டு ஆஃப் கான்டாக்ட் வந்து 15ஆம் தேதி மார்ச் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கில்லியா சுத்துவோன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனாவே சொன்னார். பெரம்பூரில் போய் அவர் தாக்கல் பண்ணது 30ஆம் தேதி. 30ஆம் தேதி தான் ஃபர்ஸ்ட் வராரு வெளியே. மாடல் கார்டு ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் 2ஆம் தேதி ஈஸ்ட், அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு 4-5 இடத்துக்கு போயிருக்காரு. இப்போ போகிற இடத்துக்கு பூரா அவருக்கு செல்வாக்கு இருக்கு. அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தணுமா இல்லையா? அப்போ அதை பயன்படுத்தாமல் நான் வந்து எல்லா தொகுதியிலும் நிற்கிறவன் பூரா விஜய் 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 விஜய்னா சார், நீங்கள் ஒரு உண்மையில் அவர் சொல்கிறது அந்த மாதிரி எடுபடுமா சார்? அதாவது 234 தொகுதியிலும் உங்களுடைய விஜய் நிற்கிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாக்களிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அது உண்மையிலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு சார். இது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்கிறதான். ஜெயலலிதா அம்மையார் கூட சொல்லுவாங்க, இருக்கிறது வேட்பாளர் நான் தான் வேட்பாளர் நினச்சி கூட ஓட்டு போடுங்கன்னு. கையா கருணாநிதியும் பேசுவார், எம்ஜிஆரும் பேசுவார், எல்லாருமே பேசுகிறதான். ஆனால் அந்த பேச்சளவில் இருந்தாலும் அவங்க போய் ஒவ்வொரு பட்டி தொட்டிக்கும் போய் அந்த வேட்பாளனுக்காக பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? அப்ப நீங்க இன்னைக்கு போறீங்க, எங்கேயாவது வேட்பாளரை ஒரு வண்டியில ஏற்றி பக்கத்துல இருந்து அறிமுகப்படுத்துறாரா சார் வேட்பாளரை? எங்கேயுமே இல்லையே சார். வேட்பாளரை கூட நீங்க கூட நிறுத்தி அறிமுகப்படுத்த மாட்டேங்கிறீங்களே. அப்ப நீங்க எல்லா இடத்துலையும் விஜய தெரியுமா? விஜய தெரியும், நீங்க வேட்பாளரை தெரியணும் இல்ல சார்.
ஒரு அறிமுகம் வேணும். அறிமுகம் வேணும்ல, அந்த வேட்பாளரை அறிமுகப்படுத்துறது கூட நீங்க தயங்குறீங்க. அப்போ எந்த இடத்துல உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு? அப்ப வந்து இன்னைக்கு வெறும் விசில் விஜய்ங்கிறதுக்காக போடுவாங்களா? போடுவாங்க. யார் போடுவாங்கன்னா அவருடைய ரசிகர்களும் தொண்டரும் போடுவாங்க. அப்ப இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வந்து அவர் ஜெயிக்கிற அளவுக்கு அந்த சதவீதம் 10 பெரிய கேள்விக்குறி சார். அதை இவர் நல்லபடியா பண்ணியிருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே ஒரு பெரிய யாரும் செய்யாத ஒரு சாதனை இவர் சொல்ற மாதிரி 50 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன்றாரு பாருங்க. அந்த மாதிரி ஒன்று செஞ்சு காமிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு பிரதானமா விஜய் அவர்களுக்கு இருந்துச்சு. ஒரு தலைமுறையை மாற்றுவதற்கான தேர்தல்ங்கிற மாதிரி அந்த வாய்ப்பு விஜய் அவர்கள்ட்ட இருந்து கை நழுவ விட்டது அவரே தான். நம்ம இன்னும் பார்க்கணும், இன்னும் எலெக்ஷன் நடக்கல, எலெக்ஷன் நடந்து பார்க்கணும். ஆனா நம்ம வந்து இப்ப களத்துல பார்க்கும்போது நமக்கு என்ன புலப்படுதோ அதைத்தானே நம்ம பேச முடியும். அவருக்கு உண்டான வாக்கு அவர் சொல்ற மாதிரி அவரு என் வீட்டுல விஜய் இருக்காரு, என்னுடைய ரெப்ரசன்ட் விஜய் இருக்காருன்னா அந்த விஜயும் போடுவாங்க. ஆனா அது ஒவ்வொரு வீட்லயும் இருக்காங்களாங்கிறது கேள்விக்குறி. ஓகே சார். ஆனால் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது ஒரு இடத்துல சொல்கிறாரு, தாவேக்கா வந்து எப்படியும் ஆட்சிக்கு வராது, ஆனால் இவர் எடுக்கக்கூடிய தேர்தல் வியூகம் வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சாதகமாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசியிருக்கிறாங்க. இல்லை, இது வந்து நியாயமான பேச்சு தான். இது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுறதுல இது ஒரு நியாயமான பேச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்னைக்கு நீங்கள் நாம் தமிழர் எடுத்துக்கங்க. இந்த தடவை திமுக ஆட்சியில் இருக்கிறது யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் போன தடவை 2021 வாங்கின 30,40,000 வாக்கு 6.68%, 83 தொகுதியில் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிச்சிருக்கு. வெற்றி வேட்பாளர்களுடைய அந்த விக்டரி மார்ஜினை விட நாம் தமிழர் வாங்கின வாக்கு 83 தொகுதிகளில் ஜாஸ்தி. அதில் 56 தொகுதிகள் திமுக ஜெயிக்குது, 27 தொகுதி தான் அண்ணா திமுக ஜெயிக்குது. திமுக நீங்க 159 தொகுதி தான் கூட்டணி கட்சியோட சேர்த்தி. அதுல வந்து நீங்க 118 மெஜாரிட்டி வேணும். அப்ப அதுல வந்து ஒரு 41 42 சீட்டை உருவிட்டீங்கன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது, ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. அந்த 43 சீட்டினுடைய வாக்கு வித்தியாசம் மட்டும் பாத்தீங்கன்னா ரமணி 1,98,381 வாக்கு. அப்ப அதிமுக வந்து இதை திமுகவை பிளிப் பண்ணிட்டு அவங்க வரணும்னா இதுல பாதி எடுத்தா போதும். இப்ப 2 லட்சம் வாக்குன்னு வச்சுங்கன்னா கூட ஒரு 1 லட்சம் வாக்கை வந்து இந்த சைடு திருப்பினாங்கன்னா அதிமுகவுக்கு கம்ஃபர்டபுளான ஜெயிப்பாயிடும். ஆனா இப்ப தாவேக்கா வருது. இப்ப சீமான் அவர்களுக்கு வந்து இது தாக்கம் என்ன உணர்த்துறதுன்னா, அவர் தமிழ்நாடு பூரா அவருக்கு வாக்கு வந்து பறந்து விரிந்திருக்கு. அவர்னால ஜெயிக்க முடியலனாலும் ஜெயிக்கிறவங்களை டிசைட் பண்ற ஃபேக்டர் வந்து அவர்கிட்ட இருக்கு. டிசைடிங் ஃபேக்டரா கிங் மேக்கரா இருக்கார். கிங் ஆக முடியல. இப்ப தாவேக்கா வரும்போது ஏன்னா அவங்க பாதிச்சது வந்து அதிமுகவினுடைய வாக்கை வந்து பெரிய அளவுக்கு வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. அதிமுக வெற்றியை பாதிச்சிருக்காங்க. இப்ப இதே வந்து நீங்க தாவேக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தாவேக்காவுக்கு வந்து அன்னைக்கு சீமான் அவர்கள் 6.68%, 30,40,000. எனக்கு குறைஞ்சபட்சம் அதை விட 2 மடங்கு 3 மடங்கு இவங்க சேர்த்தி வாங்குவாங்கன்னு தான் தோணுது. அப்ப தாவேக்காவுடைய வாக்காளர்களுடைய செக்மெண்டேஷன் எடுத்து நீங்க அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா, இளைஞர்கள், மகளிர், மைனாரிட்டி, SC ST இந்த 4 அவர் எத்தனை சதவீதம் வாங்குறாரோ, 15 வாங்கினாலும் சரி, 20 வாங்கினாலும் சரி, 10% எத்தனை சதவீதம் வாங்கினாலும் விஜய் அவர்கள் அதுல 80% மக்கள் இந்த 4 பக்கெட்டை சேர்ந்தவங்க இருப்பாங்க. இந்த 4 பக்கெட் யாருக்கிட்ட இருக்காங்க ரமணி? இப்போ இளைஞர்கள், மகளிர், மைனாரிட்டி, SC ST பிரதானமா யாருக்கிட்ட இருக்காங்க? திமுக கிட்ட தான் இருக்கு. அப்ப தாவேக்கா எடுக்கக்கூடிய வாக்கு யாரு வாக்கு பிரிக்கும்? திமுக. ஆனா அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு சொல்றாரு, நான் விஜய் அவர்கள் வந்ததுல இருந்தே நான் எஸ்டிமேட் பண்ணி இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், விஜய் அவர்கள் வரனால திமுக பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும், அவர் பெரிய அளவுக்கு வந்து திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை சரிப்பாரு, இது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வந்து அட்வான்டேஜா முடியுங்கிறது நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது அண்ணன் திருமாவளவன் இப்ப சமீபமா சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா சார், களத்தில் உள்ள சொல்ற விஷயங்கள் என்னன்னா, தாவேக்கா பிரிக்கக்கூடிய வாக்குகள் வந்து பெரும்பகுதி அதிமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகள். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு எல்லாமே தாவேக்காக்கு போச்சு அப்படின்னா அது அதிமுகவுக்கு தான் அடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல, ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரமணி ஒரு 5 to 8% வாக்குக்குள்ளார விஜய் அவர்கள் நின்னாங்கன்னா பெருத்த சேதாரம் அதிமுகவுக்கு. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா எந்த இடத்துலையும் இவருக்கு வந்து 5 to 8க்குள்ளார இவர் சுருங்குற மாதிரி தெரியல விஜய் அவர்களுக்கு. எல்லா இடத்துலையுமே ஒரு 15 to 20% வரைக்கும் அவங்கள எஸ்டிமேட் பண்றாங்க பல சர்வேக்கள். அப்ப இவர் அந்த 5 to 8% தாண்டி போக 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 எத்தனை சதவீதம் ரமணி? எல்லாமே திமுக இருந்தாலும் எடுத்தாகணும். அப்ப திமுகவை தான் இவருக்கு அதிகமா வாக்கு சதவீதம் ஏற ஏற திமுகவுடைய வாக்கு சதவீதம் அடிபடும். எங்கெல்லாம் விஜய் வந்து ஒரு 6-7% நிக்கிறாரோ அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா மேபி ஆன்டி இன்கம்பன்சி வாக்கு பிரியும். அவருடைய வாக்கு அதிகமாக போக போக திமுகவுடைய கோர் ஓட் பேங்கே அவர் வந்து உடைகிறார். ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக திமுகவுக்கு ஒரு பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்துவாருங்கிறது என்னுடைய ஒரு அனுமானம். ஓகே சார்.
இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்குது. பார்ப்போம் சார். நன்றி, வணக்கம். நன்றி ரமணி.